அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி மீதமான இட்லியை வச்சு சூப்பரான ஒரு இட்லி ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். எப்போவும் செய்யக்கூடிய இட்லி ஃப்ரை இல்லைங்க, இது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு இட்லி ஃப்ரைன்னு தாங்க சொல்லணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு மீதமான இட்லியை வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சின்ன சின்னதாக இல்லாமல் இது மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் சேர்க்கும் போது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. அதே நேரத்தில் நமக்கு அது உடஞ்சிராமையும் இருக்கும். அதுக்கும் மேலேயும் கொஞ்சமாக அந்த எண்ணெயை வந்து தெளித்து விட்டுருங்க. இப்போது இது போல் இதை வந்து பெரட்டி விட்டுறலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. மறுபடியும் ஒரு தடவை இதை பெரட்டி விட்டுறலாங்க. சூப்பராகவே இட்லி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து எப்படி தோணுது, ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த இன்னும் மிச்சம் இருக்கிற இட்லியை இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னடா இது, இதில் வேலை நிறையா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ரொம்பவே குயிக்காக இந்த இட்லி வந்து நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடுங்க. அதனால் நம்மளோட சங்கடத்தை பார்க்காம இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இப்போது அந்த இட்லி எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கேங்க. இந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா இது போல் நூல் நூலாக வர்றது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போது இந்த முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் வெந்து வரணும் இல்லையா, அதனால் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தடவை மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து இதை மறுபடியும் கலந்து விட்டுடலாம். அப்படியே அது கூடவே இதுக்கு முட்டைக்கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. மறக்காமல் உப்பு சேர்க்கும் போது முட்டைக்கோஸுக்கு மட்டும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேருங்க. ஏன்னா நமக்கு இட்லியில் ஆல்ரெடி நமக்கு வந்து உப்பு இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ஒரு தடவை இது போல் தண்ணி ஒரு கை நிறையா தண்ணியை நிறச்சிட்டு இது மாதிரி தெளித்து விட்டு கிண்டுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். இது மாதிரி தெளித்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை வந்து கலந்து விட்டுறலாம். முட்டைக்கோஸ் வந்து நமக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கிளறி விட்டோம்னா நமக்கு டக்குனே வெந்துடும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா நுணுக்கிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். மிளகு வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு காரமும் ரெண்டாவது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த மிளகு. அதனால் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும், ஆனால் செய்கிறது உண்மையிலே ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு அந்த முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து சேர்த்தோம்னா அந்த இட்லி ஃப்ரைக்கு இன்னும் கூடுதலான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ அதை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கலந்தாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அந்த இட்லி, இது எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. மறக்காமல் நான் சொன்னது மாதிரி அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விடும் போது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மெதுவாக இதை வந்து கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா கலந்து விடவே அந்த முட்டைக்கோஸ் அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிளகுத்தூள் அப்புறம் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக அது அந்த இட்லி கூட அது சேர்ந்து வெந்து ஃப்ரை ஆகி வரும்போது டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்ச உடனே நம்ம சாப்பிட வேணாங்க. ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிடும் போது அந்த சாஸ் எல்லாமே அது கூட நல்லா சார்ந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போவுமே இட்லிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி மீதமாகிற மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் செய்வீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.